ஹாய் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இப்போ ஒரு தேங்காய் பால் கஞ்சி ஒன்று செஞ்சு சாப்பிட்டு பார்க்கலாம். அது உடம்பு ரொம்ப ஹீட் ஆகிடுச்சின்னு சொல்லுவோம். இல்லை வயிற்று வலி, புண்ணு, வயிறு புண்ணு, வாய் புண்ணு அந்த மாதிரி இருந்துச்சுன்னா இந்த கஞ்சி வாரத்தில் ஒரு நாள் எடுத்துக்குவோம். அது எடுத்துக்கிட்டால் நல்லாயிருக்கும் உடம்புக்கு. சாதாரணமாகவே வாரத்தில் ஒரு நாள் இந்த கஞ்சி சாப்பிட்லாம். அப்படி இல்லை வாய் புண்ணாயிடுச்சு, வயிறு வலியாக இருக்குது அப்படி சொன்னால் தொடர்ந்து 3 நாள் இந்த கஞ்சி எடுத்துகிட்டா சுத்தமாக சரியாயிடும். வேறு எந்த மருந்தும் எடுத்துக்க வேண்டியதில்லை. இது நாங்கள் எங்கள் வீட்டில் வழக்கமாக சாப்பிட்றது. இதுக்கு 1 டம்ளர் பச்சரிசி, 1 ஸ்பூன் வெந்தயம், அந்த வெந்தயத்தை வறுத்து போட்டுக்கணும். பச்சைப்பயிறு பாசிப்பருப்பில் இருக்குல்ல, அது 1 கரண்டி அளவு, எல்லாம் ஒரு 50 கிராம் அந்த அரிசியோடு அதையும் நல்லா வறுத்துட்டு, பூண்டு ஒரு 5-6 பல் பூண்டு, கொஞ்சம் உப்பு, இது எல்லாத்தையும் நல்லா அரிசியை சுத்தமாக கழுவிட்டு குக்கரில் வச்சு ஒரு 5 டம்ளர் தண்ணி வச்சு நல்லா வேக வச்சிடணும். ஒரு 5 விசில் வச்சு வேக வச்சிடணும். இதுக்கிடையில் அது வேகிறதுக்கு இடையில் ஒரு மூடி தேங்காயை பால் எடுத்து மிக்சியில் நல்லா அரைச்சிட்டு வடிகட்டி அந்த கஞ்சி வெந்ததும் அதை நல்லா கடைஞ்சி விட்டுட்டு, அந்த கஞ்சியை நல்லா கடைஞ்சி விட்டுட்டு அந்த தேங்காய் பால் எடுத்து ஊற்றி திக்காக சாப்பிட்டோன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது. எல்லோரும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இதுக்கு துவையல் ஏதாவது ஒன்று அரைச்சிக்கலாம். ஒன்று தேங்காய் துவையல் அல்லது கொத்தமல்லி துவையல், இந்த மாதிரி ஏதாச்சும் கருவேப்பிலை துவையல் கூட ரொம்ப நல்லாயிருக்கும். இதை எடுத்து சாப்பிட்டு பாருங்கள், செஞ்சு பாருங்கள், சாப்பிட்டு பாருங்கள். என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.